மல்லி இங்கேயே நின்னது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயமா போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து நம்ம மல்லிக்கு நிறைய லீடு வந்து கிடைக்க போகுது. அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த இன்சார்ஜஸா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த ரவுடிங்களா இருந்தாலும் சரி, நம்ம மல்லியை ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு அமைதியா இருந்திருந்தாங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா மல்லியை இப்போ ஃபோக்கஸ் பண்றது மட்டும் இல்லாம மல்லியை கிட்னாப் பண்றதுக்காகவும் வராங்க. ஏற்கனவே வந்து தீபிகா மேடம் இருந்துட்டு இந்த மாதிரி மல்லியை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் வந்து ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருங்க. அதே மாதிரி ஒரு போலீஸ எதுக்கும் வந்து மல்லியையும் வாட்ச் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா அந்த போலீஸ் வந்துட்டு மல்லிக்கு தெரியாம ஒரு போலீஸை இங்க போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அதே சமயம் நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, மல்லி இருந்துட்டு அடுத்ததா இப்போ அந்த நர்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. வெண்பா அவங்க கிட்ட என்ன சொன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலா வந்து கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி என் மல்லியம்மா வந்து நான் இருக்கிற இடம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட உயிரை கொடுத்து கூட என்ன காப்பாத்துவாங்க. என் அம்மாவுக்கு மட்டும் எப்படியாச்சும் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி போன் நம்பர் எல்லாம் கொடுத்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க. என் வெண்பா அங்க என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இருக்கும், எப்படியாச்சும் வந்து வெண்பாவை காப்பாத்திருந்தா இருக்கும், எவ்வளவு பெரிய சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லி இருந்துட்டு பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. சரி, இவ்வளவு விஷயமும் நடந்துச்சு. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம நர்ஸ் இருந்துகிட்டு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம், நீங்க எல்லாமே தப்பு தப்பா தான் நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல பார்வதி சிஸ்டர் எங்க போனாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியல. இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஈஸியா எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதுவும் இல்லாம வெண்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாமே தப்பா இருக்கு அப்படிங்கிறதுல இதுல இருந்து எனக்கு நல்லாவே தெரிய வருது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ரொம்ப பெரிய தப்பு எல்லாத்தையுமே இந்த மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதே போல வந்து நிறைய விஷயங்கள் நடக்குமா, அங்க இருக்கக்கூடிய மேல் நர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அடிக்கடி குழந்தைங்களை கூட்டிட்டு வருவாங்க, அந்த குழந்தைங்க பக்கத்துல கூட வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஆர்டர் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நிறைய விஷயத்த சொல்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ரவுடிங்களும் அங்க களமிறங்கி நம்ம மல்லியையும் அந்த நர்ஸையும், முக்கியமா அந்த நர்ஸை வந்து இப்போ கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பிளான் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மல்லி சும்மா விடுவாங்களா, அங்க வர ரவுடிங்களுக்கு அப்படியே வந்து ரோத்த கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. அதாவது அவங்கள அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டி அதுக்கப்புறம் வந்து அவங்கள அனுப்பிச்சு விடுறாங்க. உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாராலையுமே எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா மல்லியோட ஆக்ஷன், மல்லியோட ஓஜி கம்பேக் ஆக போகுது அப்படின்னே சொல்லலாம். மல்லி அடுத்துதான் வந்து உண்மையிலேயே மாஸ் காட்ட போறாங்க. அடுத்தடுத்து எல்லாமே வேற லெவல் மாஸா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்க நம்ம மல்லியோட ஆக்ஷனை பத்தி இந்த நர்ஸ் வந்து நல்லா தெளிவா புரிஞ்சுக்க போறாங்க. இனிமே யார் வந்து மிரட்டினாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து அந்த நர்ஸ் வந்து நம்ம மல்லி கூட பயங்கரமா சப்போர்ட்டிவா நிற்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு அந்த ரவுடிங்களை அடிச்சு அங்கிருந்து காயப்படுத்தி அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த ரவுடிங்க நேரா எங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்க்கும்போது தான் உண்மையிலேயே வந்து அங்க என்ன நடந்துச்சு, அதுவும் இல்லாம வெண்பா வந்து எப்படி இருக்கா எங்க இருக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே தெரிய வருது. ஏன்னா மல்லி வெண்பாவை தேடி வந்திருக்காங்க, இவ்வளவு தூரம் வந்து அந்த மல்லி வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா வந்து அவளை உயிரோட விட்டோம் அப்படின்னா அடுத்துதான் நம்மளோட மொத்த இதுக்குமே வந்து பிரச்சனை ஆயிடும். அதனால முதல்ல வெண்பாவை வந்து தேடி வந்து அந்த மல்லியையும் அதே மாதிரி அந்த நர்ஸையும் வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2 பேரையும் போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளை யாராலையுமே நெருங்க முடியாது. இப்போ இந்த குழந்தைங்களை அங்க ஒப்படைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா போதும். அதுக்கப்புறமா வந்து எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதாவது நமக்கு வந்து பணம் கிடைச்சிரும். இன்னொரு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு வந்து அமைதியா தலைமறைவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல வந்து போக்கஸ்டா இருக்காங்க. அந்த குடோன்ல போய் எட்டி பார்க்கும்போது தான் தெரிய வருது, உண்மையிலேயே நம்ம வெண்பாவை இங்க தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அத பார்த்த உடனே மல்லிக்கு உயிரே போயிடுச்சு. அதுவும் இல்லாம அந்த கலாவதி இருந்துட்டு எவ்ளோ தைரியம் இருந்தா, அந்த நர்ஸ் கிட்டலாம் சொல்லி நீ தப்பிக்கிறதுக்காக பார்ப்ப. முறை தப்பிக்கும் போதே உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணக்கூடாது. எதனா பண்ண அப்படின்னா கண்டிப்பா உன்னை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நான் சொன்னேன். ஆனா அந்த ஒரு விஷயத்த கூட வந்து நீ நீ கேட்காம கடைசியில இப்படிப்பட்ட விஷயத்த செய்வ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாவை வந்து அட்டாக் பண்றதுக்காக முயற்சி பண்றாங்க. வெண்பாவை வந்து இப்போ கடத்தி வச்சிருக்கிறதுக்கு கண்டிப்பா அவங்களோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா மல்லி இருந்துட்டு உண்மையிலேயே இந்த இவங்களெல்லாம் வந்து ரொம்ப இதோட வந்து இருந்துட்டு இருக்காங்க. வெண்பாவை கண்டுபிடிச்சா போதும், இந்த ரவுடிங்கள் எல்லாம் ஒரு வழி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனா வெண்பாவை இவங்க இவ்வளவு துன்புறுத்துறாங்க, ஏற்கனவே வந்து அடிச்சிருக்காங்க, காயப்படுத்திருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க.
அதே மாதிரி இப்போ என் மல்லி அம்மாவுக்கு நான் இங்க இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் என்ன அங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க. ஹாஸ்பிட்டல்ல என்னோட மல்லி அம்மா முகத்தை நான் பார்த்தேன். ஒரு செகண்ட் நீங்க லேட் பண்ணிருந்தாலுமே கூட இந்நேரத்துக்கு நீங்க ஜெயில்ல கம்பி எண்ணிட்டு இருந்திருக்கணும். என் மல்லி அம்மா என்னை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா வருவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம வெண்பா பேசுறத பார்த்து உண்மையிலேயே மல்லிக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. அதாவது இவ்வளவு நாள் வந்து வெண்பா பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா மல்லி அம்மாவுக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சு நம்ம கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே உண்மையிலேயே வெண்பாவுக்கு ரொம்ப வந்து ஹாப்பி ஆக ஆரம்பிச்சது. ரொம்பவும் வந்து இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. என் மல்லியம்மா எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் கர்வமா பேச ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே அடுத்தடுத்து எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுவும் இப்போ நம்ம மல்லி வந்து அங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. வெண்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதே மாதிரி உன்னை இங்க யாராச்சும் காப்பாத்த முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து நடக்காதுன்னு மட்டும் நினைக்காத. இங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி, உன்னை நான் காப்பாத்துறதுக்கு தயாரா இருக்கேன். என் உயிரை கொடுத்தாச்சு கூட உன்னை காப்பாத்தி விஜய் டாடா கிட்ட வந்து கொண்டு போய் சேர்ப்பேன். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து அடுத்தடுத்து எல்லாமே ஓகே. அதுவும் இல்லாம வந்து இந்த கலாவதிக்கெல்லாம் நம்ம மல்லிய பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி. இவ எப்புட்றா இங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து நம்ம மல்லி எல்லாம் இங்க மாஸ் காட்ட போறாங்க. வெண்பாவை காப்பாத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல உண்மையிலேயே வந்து மல்லி பயங்கரமா சண்டை போட போறாங்க. இது வேற லெவல்ல இருக்க போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.